சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மூதாட்டியை நகைக்காக படுகொலை செய்த வழக்கில் தொடர்புடைய நபரை போலீசார் சுட்டு பிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். சேலம் மாவட்டத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் பெண்கள் மற்றும் தனியாக இருக்கும் மூதாட்டிகளை குறிவைத்து அவர்களை கடுமையாக தாக்கி கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வந்தார்கள். குறிப்பாக கடந்த 20ஆம் தேதி சேலம் ஓமலூர் அருகே உள்ள தீவட்டிப்பட்டி பகுதியில் தனியாக ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த சரஸ்வதி என்ற மூதாட்டியை கடுமையாக தாக்கி கொலை செய்துவிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியும் இதே குற்றவாளி என்பது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது சேலம் ஓமலூர் பகுதியை சேர்ந்த நரேஷ்குமார் என்பது காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்த நிலையில் அவரை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தேடி வந்தார்கள். அப்பொழுது சேலம் சங்ககிரி அருகே உள்ள மலையடிவார பகுதியில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் அவரை பிடிப்பதற்காக முற்பட்டார்கள். அப்பொழுது கையில் கத்தியை வைத்திருந்த நரேஷ்குமார் காவலர்கள், குறிப்பாக காவல் உதவி ஆய்வாளர் செல்வகுமார் மற்றும் தலைமை காவலர் விஜயராகவன் ஆகிய இருவரையும் கத்தியால் வெட்டியதில் காயமடைய ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக அங்கு அந்த பகுதியில் இருந்த மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் உடனடியாக கத்தியை கீழே போட்டுவிட்டு சரணடையும்படி கேட்டுள்ளார். ஆனால் அதை கேட்காமல் தொடர்ந்து கத்தியை கையில் வைத்திருந்த நிலையில் உடனடியாக நரேஷ்குமாரை வலதுபுறம் காலில் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்துள்ளார்கள். குறிப்பாக அவரை பிடித்து உடனடியாக காயம் ஏற்பட்ட நரேஷ்குமார் உடனடியாக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் உயர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் வைத்து அவருக்கு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த நரேஷ்குமார் வெட்டியதில் காயமடைந்த 2 காவலர்களும் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உடனடியாக சம்பவம் தெரிந்த உடனே சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் நேரடியாக துப்பாக்கி சூடு நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் காயம் ஏற்பட்டு சேலம் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 காவலர்களையும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதைத் தொடர்ந்து இது தொடர்பான காவல்துறையினர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நரேஷ்குமார் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இதில் கடந்த 2020ஆம் ஆண்டு மல்லூர் பகுதியில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண்ணை கடுமையாக தாக்கி கொலை செய்துவிட்டு நகை பறித்த வழக்கு, அதே போன்று கொரோனா காலத்தில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கொரோனா வார்டிலிருந்து தப்பி ஓடிய வழக்கு. இது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற காவலுக்கு அழைத்து செல்லும் போது காவலர்களை மிரட்டியது, அதே போன்று காவல்துறையினருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் இன்றைய தினம் காவல்துறையினரையே கத்தியில் வெட்டிய நிலையில் அவர்களை துப்பாக்கியில் காவல்துறையினர் சுட்டு பிடித்துள்ள சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். சேலம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது நரேஷ்குமார் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஸ்ட்ராங் ரூம் முழுவதுமே காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.